ஹாய் ஹலோ வெல்கம் டு சுதீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி சூப்பரான கீரை போண்டா தான் பார்க்க போகிறோம். அதுவும் கோதுமை மாவு வச்சு செய்கிறது. அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கலாம். 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் ஒரு வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக சீரகம், அப்புறமா சில்லி பவுடர். இது உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப காரம் வேணும்னா ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம், இல்லை கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம சோடா உப்பு எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாதுங்க. ஸோ சிம்பிளாக சாஃப்டாக நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் உப்பு எல்லா இடத்துலையும் சேரும். ஸோ இப்படி கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் தோசை மாவு சேர்க்க போகிறோங்க. இதில் நம்ம சோடா உப்புமே சேர்க்கல. நார்மலாக போண்டா பண்ணும்போது சோடா உப்பு சேர்த்து தான் பண்ணுவாங்க. நம்ம ஒரு கொஞ்சம் புளிச்ச இட்லி இல்லை தோசை மாவு வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் இருக்கும், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் எல்லா இடத்துலையும் போய் சேரும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்தா போதும். இது எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாகும், ரொம்ப நல்லா கிறிஸ்பியாகவும் ஆக்கும். இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நம்ம போண்டா பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். இப்போ ஆயில் ஒரு பேனில் ஹீட் பண்ண வச்சிடலாம். ஸோ எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே இந்த போண்டாஸ் எல்லாம் குட்டி குட்டியாக போடுங்க. ரொம்ப பெருசாக போட்டிங்க அப்படின்னா உள்ளே வேகிறதுக்கு டைம் எடுக்கும், அப்புறம் வெளியில் கரிஞ்சிரும். ஸோ அதனால் குட்டி குட்டியாக போடுங்க. இது நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வரும். அது மாதிரி உள்ளே நீங்கள் பிச்சு பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும். நம்ம சோடா உப்பு போடலையே அப்படிங்கிற கவலையே தேவை கிடையாது. ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம சோடா உப்பு சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபெர்மெண்டட் ப்ராடக்ட்ஸ் அதாவது தயிரோ இல்லை இந்த மாதிரி புளிச்ச மாவோ சேர்த்து பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க குழந்தைங்க. பாருங்கள், இதை ஒரு நல்லா ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது ஃப்ரை ஆகிடுச்சு, அவ்வளோதான். இதை ஒரு சூப்பரான டீயோடு நீங்கள் சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும். இதே மாதிரி நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி கீரை, கோதுமை மாவு இதையெல்லாம் வச்சு ஒரு போண்டா செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.